கார்த்திக் தீபா சீரியல் ஜூலை 12 இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கார்த்தி வந்துட்டு ஆத்துக்கரை ஓரமாக வராரு. அப்போ ரம்யா வந்துட்டு ஒரு பீப்பாய்க்குள்ளே மதந்து வராங்க. ஆனால் நம்ம கார்த்தி நினைக்கிறாரு, தீபா வந்து இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை தானே செய்யணும்னு நினச்சாங்க. ஒருவேளை அந்த மரப்பெட்டிக்குள்ளே தீபா இருக்காங்களோ அப்படின்னு கார்த்தி போயிட்டு அந்த மரப்பெட்டியை கரைக்கு இழுக்கிறாரு. கரைக்கு இழுத்து கொண்டாந்து வச்சு ஒரு கல்லை எடுத்து அது மேலே மூடி இருக்க தட்டை கல்லால் அடித்து உடைக்கிறாரு. அப்போ அந்த மரப்பெட்டிக்குள்ளே யார் இருக்கா அப்படின்னு கார்த்தி பார்க்க, அப்போ உள்ளார ரம்யா இருக்காங்க. ரம்யாவை பார்த்தா கார்த்திக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. அப்போ கார்த்தி கேட்குறாரு, ரம்யா ரம்யா அப்படின்னு. அப்போ ரம்யா மயக்கத்திலே இருக்காங்க. அப்போ கார்த்தி ரம்யாவோட கன்னத்தில் அடித்து ரம்யாவை கிளப்புறாங்க. அப்போ ரம்யா கண்ணை முழிக்கிறாங்க. அப்போ ரம்யா நேராக கார்த்தியை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ரம்யா நினைக்கிறாங்க, கார்த்தி எப்படி இங்கே வந்தான் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, 2 நாளைக்கு முன்னாடி தீபா ஏதோ பரிகாரம் செய்ய போகிறதா கேள்விப்பட்டேன். உடனே நான் தீபா இந்த பக்கமாக தான் வந்திருப்பா அப்படின்னு நினச்சி வந்தேன். வந்து பார்த்தா தீபா ஒரு சாமியார் கூட சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை செய்ய போகிறதா கேள்விப்பட்டேன். உடனே நான் வந்துட்டு தீபாவை இந்த பரிகாரம் செய்யாத, அதுக்கு பதிலாக நான் இந்த பரிகாரத்தை செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே தீபாவும் சரின்னு சொல்லி நான் அந்த பீப்பாக்குள்ளே இறங்கினதோட தீபா அந்த கைத்தை பிடிச்சிக்கிட்டு இருந்தா. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, தீபா மயங்கி விழுந்துட்டா. நான் வந்துட்டு இந்த பீப்பாயில் ஆத்தோரமாக அடிச்சுக்கிட்டு வந்துட்டேன். நல்ல வேளை கார்த்தி நீங்கள் வந்துட்டீங்க, இல்லைன்னா நான் இந்நேரம் செத்து போயிருப்பேன் அப்படின்னு. இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தையெல்லாம் நீங்களுமா நம்புறீங்க அப்படின்னு. ஒருவேளை தீபா வந்துட்டு அந்த பரிகாரத்தை நான் தடுத்தேன்னா கண்டிப்பாக தீபா வேறு யாரையாவது வச்சு தீபா அந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிருப்பா. அதனால தான் நான் ஒரு வழி இல்லாமல் தீபாவை பரிகாரம் செய்ய வேணான்னு சொல்லி நான் பரிகாரம் செய்கிறேன்னு போய் உட்காந்தேன். அப்போ தான் வந்துட்டு தீபா இனியை தண்ணிக்குள்ளே தள்ளுனா. அப்போ டக்குன்னு வந்துட்டு என்னாச்சுன்னு தெரியல, தீபா கைத்தை விட்டுட்டா போல அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, தீபா அப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா பூஜை செய்கிற இடத்துல தான் இருப்பா, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு கார்த்தியை கூட்டிகிட்டு போகிறாங்க. 2 பேருமே சேர்ந்து அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம தீபா மயங்கி கிடக்குறாங்க. தீபாவை பார்த்ததோட கார்த்தி அதிர்ச்சியாகி தீபாவோட முகத்தில் தண்ணீர் தெளித்து, தீபா கிளம்புங்க என்னாச்சு அப்படின்னு கேட்க, தீபா அப்படியே மயக்கத்திலேயே இருக்காங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி தீபாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது தான் நல்லது. ஏன்னா அவள் உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு மென்டலி டிஸ்டர்ப்டாக இருக்கா. இதை பார்க்குறதுக்கு நல்லாவே புரியுது. இதே மாதிரி தீபாவை விட்டால் கண்டிப்பாக அவள் பைத்தியம் ஆகிடுவா அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, நான் பார்த்துக்கிற ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை தூக்கி காரில் கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி நீ முன்னாடி போங்க, நான் ஒரு காரை எடுத்துகிட்டு வந்தேன்னா அதில் வரேன் அப்படின்னு. இதை கேட்ட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. ரம்யா நினைக்கிறாங்க, இந்த தீபாவை கடைசி நேரத்தில் தண்ணிக்குள்ளே போட்டு அனுப்பலாம்னு பார்த்தா இப்படி நம்மளை எதிர்க்க பேசிட்டாலே, ஒருவேளை தீபாவுக்கு தெரியுமோ நம்ம அவளை தீர்த்துக்கட்ட தான் இங்கே கொண்டுட்டு வந்தோம்னு. ஒருவேளை கார்த்திக்கிட்ட உண்மையை சொன்னால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி வந்துட்டு தீபாவை காரில் ஏற்றினதோட தீபா கொஞ்சம் நேரம் சென்று கண் முழிக்கிறாங்க. அப்போ நம்ம கார்த்தி தீபாட்ட கேட்குறாரு, தீபா என்னாச்சு தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் நான் பரிகாரம் செய்கிறதுக்கு வந்தேன், அப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எதுக்காக தீபா இந்த மாதிரி பரிகாரத்தை எல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தையோட நிலைமையை பார்த்தீங்களா, அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் போதும்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதான் எவ்வளோ பெரிய பரிகாரமாக இருந்தாலும் சரி அத்தைக்காக செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அதனால தான் இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு வந்தேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு தீபா, கண்ட குறிச்சியே நீ நம்புறது தப்பு தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை சார் எனக்கு வேறு வழி தெரியல, எனக்கு இப்போ அழனும் போல் இருக்குது சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, கவலைப்படாத தீபா, நான் தான் பக்கத்தில் இருக்கேன்னு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் எனக்கு உங்களை கட்டி பிடிச்சி அழுகணும் போல் இருக்குது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, கவலைப்பட
கவலைப்படாத தீபா, எல்லாமே நல்லதாக நடக்கும், வாங்க வீட்டுக்கு போகலாம், கண்டிப்பாக அம்மாவுக்கு எதுவும் பண்ணாது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறேங்க, சார் டாக்டர்ஸ் எல்லாருமே அத்தைக்கு வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, அத்தையை காப்பாற்றுறதே ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்க, மிஷின்னால தான் அத்தையே வந்துட்டு உயிரோடு இருக்காங்கன்னு டாக்டர் சொன்னதை கேட்டுட்டு எனக்கு மனசு ரொம்ப சங்கடமாக போயிட்டு, அதனால தான் ஏதாவது சின்ன வாய்ப்பு கிடைக்காதா அத்தை உயிரை காப்பாற்றுறதுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் சார் நான் இத்தனை நாளும் போராடினேன் அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, சரி வாங்க நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. அப்போ நம்ம மீனாட்சி நேராக கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ நம்ம மீனாட்சி கேட்குறாங்க, தம்பி தீபாவை கண்டுபிடிச்சிட்டிங்களா இல்லையா தம்பி, தீபாவை பார்க்காம எங்கள் எல்லாருக்குமே மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது, தீபாவுக்கு என்ன ஆச்சு, 2 நாள் ஆகிட்டு தீபா காணாமல் போய் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணி தீபாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன், தீபாவை வீட்டுக்கு தான் கூட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு மீனாட்சி சரி தம்பி சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்ல கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அருணாச்சலம் கேட்குறாரு, தீபா என்னாச்சுமா, மீனாட்சி என்னாச்சுமா, தீபாவை கார்த்தி கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, மாமா தீபாவை கார்த்தி தம்பி கண்டுபிடிச்சிட்டாரா, தீபா எங்கே போனா யார் கடத்தினா அப்படிங்கிறது தீபா வந்து அவள் வாயால் சொன்னால் மட்டும்தான் நமக்கு தெரியும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அருணாச்சலமும் சரி அப்படிங்கிறாரு. இதை பக்கத்தில் இருந்து கேட்ட ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நான் தான் அப்போவே சொன்னனே, கண்டிப்பாக வந்துட்டு அந்த ரியா கடத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, நம்ம எல்லாரையுமே பயமுறுத்துக்காக தான் அவள் அப்படி சொன்னான்னு நான் அப்போவே சொன்னேன், நான் சொன்னதை யாராவது கவனிச்சிங்களா அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, என்னடி நானும் அப்பையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ என்னமோ அந்த ரியா கிட்ட சொல்லி அவள் கேட்ட மாதிரியே நீ பேசிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்னங்க அந்த ரியாவே ஏற்கனவே எங்கே ஒளியிறதுன்னு தெரியாமல் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா, அதில் வேற தீபாவை கடத்தி கொண்டு போய் வச்சு அவள் எங்கே வச்சுக்க முடியும் அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, ஐஸ்வர்யா எனக்கு ஆரம்பத்துலேருந்து உன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, நீ எதுவும் தீபா கடத்தலில் தலையிடலையே அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் என்னைக்கு என்னை அன்னைக்கு திட்டிங்களோ அன்னையிலேருந்து நான் வந்துட்டு மாறிட்டேன், நான் வீட்டுக்கு வந்ததுலேருந்து நான் ஃபுல்லாகவே மாறிட்டேன், நான் யாருக்கும் ஹெல்ப் பண்ணலை, யாரு கூடயும் நட்பாகவும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, இங்கே பாரு அருண், எப்போ பார்த்தாலும் ஐஸ்வர்யாவையே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறது தப்பு, ஐஸ்வர்யாவும் நம்ம குடும்பத்தில் உள்ள ஒருத்தி தானே, நம்ம குடும்பத்துக்கு எதிராக அவள் இனிமேல் எதையும் யோசிக்க மாட்டான், ஏன்னா அப்படி யோசித்தா அவளுக்கு என்ன நடக்கும்னு அவளுக்கு தெரியுமில்ல அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொன்னதை கேட்டுட்டு அருண் சொல்கிறாரு, இங்கே பாருங்க அண்ணா, இருந்தாலும் எனக்கு ஐஸ்வர்யா மேலே சின்னதாக சந்தேகம் இருக்குது, நமக்கு தெரியாமல் அவள் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கா, ஆனால் நம்மக்கிட்ட சொல்லாமல் இருக்கா, அது என்னன்னு தெரியட்டும் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அருண் சொல்கிறாரு. அதே நேரத்தில் நம்ம கார்த்தியும் தீபாவும் அங்கேருந்து வராங்க. அப்போ மீனாட்சி தீபாவை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க, ஓடி வந்து தீபாவை கட்டிப்பிடிக்கிறாங்க. தீபா எங்கே தான் தீபா போன நீ அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணி இதை பற்றி தீபா கிட்ட இப்போ எதுவும் பேச வேணாம், அவங்கள கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு மீனாட்சியும் சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை கூட்டிக்கிட்டு நேராக மாடிக்கு போகிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா இடையில வந்து நிற்கிறாங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு நேராக தீபாவை பார்த்து, எங்கடி போன 2 நாளாக அப்படின்னு கேட்க, அப்போ தீபா வந்துட்டு அமைதியாக நிற்கிறாங்க. மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாரு ஐஸ்வர்யா, தீபா ஏற்கனவே வந்துட்டு ரொம்ப சோகமாக இருக்கா, அவளை இந்த நேரத்தில் எங்கே போன எங்கே வந்தான்னு கேட்குறது தப்பு, இன்னுமே அவளை வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தும், தயவு செஞ்சு உன்னுடைய வீராப்பை வேறு எங்கேயாவது வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபாவை மீனாட்சி ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு படுக்க வைக்கிறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, அக்கா என்னையை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தீபா அதை பற்றியெல்லாம் இப்போ பேச வேணாம், நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபாவை படுக்க வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, ஒருத்தி 2 நாளாக காணாமல் போயிருக்கா, என்னன்னு கேட்டால் என்னையே திட்டுறானுங்க, அது சரி நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா இன்னும் நம்மக்கிட்ட சண்டைக்கு வந்திருப்பானுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தீபா தானே தப்பு பண்ணியிருக்கா, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அதே நேரத்தில் வீட்டு ஹாலில் எல்லோரும் இருக்காங்க. அதே நேரத்தில் வீட்டுக்கு ரம்யா வராங்க. ரம்யாவை பார்த்ததோட கார்த்தி நேராக ரம்யாவை கூப்பிட்றாங்க. ரம்யா வீட்டுக்குள்ளே வந்துட்டு தீபா இப்போ எப்படி இருக்கா அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்கிறாரு, தீபா இன்னும்
ரெஸ்ட் எடுக்கிறாங்க, அவங்கள மாடியில் படுக்க வச்சுருக்கேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அப்படியா கார்த்தி, சரி தீபா ஏதாவது சொன்னாலா அப்படின்னு கேட்க, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை நாங்கள் தீபா கிட்டே எதுவுமே கேட்கவே இல்லை, அவங்கள ரெஸ்ட் எடுக்க சொல்கிறதுக்காக ரூமுக்கு போக சொல்லியிருக்கோம் அப்படின்னு. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, அப்பாடா இன்னுமே நம்ம செஞ்ச ஃப்ராடு வேலை யாருக்கும் தெரியாது போல், நம்ம தீபா கிட்டே எப்படியாவது சொல்லி யாருக்கிட்டேயும் சொல்லாதன்னு சொல்லிடணும் அப்படின்னு நம்ம ரம்யா நினைக்கிறாங்க. அப்போ கார்த்தி கேட்குறாரு, இங்கே பாருங்கள் ரம்யா மேடம், உங்களுக்கு வந்துட்டு அந்த போலி சாமியாரை ஞாபகம் இருக்கா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை கார்த்தி, நான் தூரத்துலேருந்து பார்த்து கத்துனேனா, அப்போ அவன் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போயிட்டான். தப்பிச்சு போன பிறகும் தீபா அந்த பரிகாரத்தை செஞ்சே ஆவேன்னு ரொம்ப அடம்பிடிச்சா. வேறு வழி இல்லாமல் தான் நான் அந்த பீப்பாய்க்குள்ளே போய் உட்கார்ற மாதிரி ஆகிட்டு அப்படின்னு. அப்போ மீனாட்சி கேட்குறாங்க, என்ன தம்பி சொல்கிறீங்க, என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இது மாதிரி தீபா ஏதோ பரிகாரம் செய்ய போகிறதா 3 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னாங்க. நான் அதை பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஆனால் அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, தீபா அந்த பரிகாரம் செய்கிறதுக்காக நேராக செங்கல்பட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே போய் ஒரு போலி சாமியாரை பிடிச்சிருக்காங்க. ஆனால் தீபாவுக்கு தெரியாது அது போலி சாமியார் அப்படின்னு. அங்கே போயிட்டு அந்த சாமியார் கூட சேர்ந்து தீபா பூஜை பண்ணுறதுக்கு ஒரு பீப்பா எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு. மீனாட்சி கேட்குறாங்க, தம்பி எதுக்கு தம்பி அந்த மரப்பீப்பா எல்லாம் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அந்த மரப்பீப்பாய்க்குள்ளே தீபாவை உட்கார வச்சு தண்ணிக்குள்ளே தள்ளி பலி கொடுக்கறது தான் அந்த பரிகாரம் அப்படின்னு. இது கேட்டதோட மீனாட்சி அதிர்ச்சியாகி, கார்த்தி தம்பி தீபா எதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, வேறு எதுக்காக, அவங்க அத்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, எப்படி தீபா தண்ணிக்குள்ளே போனால் எப்படி அத்தையோட உயிர் வரும் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அப்படி தான் அந்த சாமியார் சொல்லி தீபாவை ஏமாற்றியிருக்காங்க. தீபா ரொம்ப இன்னசென்ட். இப்போ என்ன மாதிரி ஆள்கிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பாக நான் ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிப்பேன், பக்கத்தில் உள்ளவங்க கிட்ட கேட்பேன். ஆனால் தீபா படிப்பறிவு இல்லாதவ தானே, அதான் அந்த அளவுக்கு தீபா எல்லாரையும் நம்பிட்டா. உடனேயே அந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு சரின்னு சொல்லி நேராக அந்த தண்ணிக்குள்ளேயும் இறங்க போயிட்டா. நல்ல வேளை நான் தீபாவை தேடி நான் கார்த்திக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு வந்துட்டேன். அங்கே பார்த்தா தீபா ஏதோ சாமியார் கூட நிற்கிறத பார்த்தேன். உடனே நான் ஓடி போய் தீபான்னு கூப்பிட அந்த சாமியார் என்னை பார்த்ததோட பயந்து ஓடி போயிட்டான். அப்போ நம்ம தீபா போயிட்டு கேட்டேன், தீபா என்ன தீபா இதெல்லாம் அப்படின்னு. அப்போ தீபா சொன்னாங்க, இந்த பரிகாரத்தை என் அத்தைக்காக நான் செஞ்சே ஆகணும் அப்படின்னு. அப்போ நான் என்ன தெரியுமா சொன்னேன், இது மாதிரி தீபா உன்னை இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது உனக்கு ஏதாவது ஆகிரும், அதனால் நானே இந்த பரிகாரத்தை செய்கிறேன்னு சொன்னேன். தீபா ஏற்றுக்கலை. ஆனால் ஒருத்தருக்காக வேண்டிக்கிட்டு இன்னொருத்தவங்க பரிகாரம் பண்ணுறதுல தப்பு இல்லைன்னு நான் தீபாட்ட சொன்னேன். உடனேயே தீபாவும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டா. உடனேயே நான் அந்த பீப்பாய்க்குள்ளே இறங்கினேன். நான் இறங்கின நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, தீபா கைத்தை விட்டுட்டா போல். நான் தண்ணிக்குள்ளே அடிச்சுட்டு போயிட்டேன். நல்ல வேளை அந்த பக்கமாக கார்த்தி வந்துட்டார். அவர் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு என் உயிரே பொழைச்சிருக்காது அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, என்ன தம்பி இது, தீபா இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை எல்லாம் செய்யணும்னு என்ன கட்டாயம் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா கண்ணு முழிச்ச பிறகு தான் என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு முழுசாவே தெரியும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொன்னது கேட்டுட்டு ரம்யா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆஹா, தீபா மட்டும் கிளம்பி இந்த சாமியாரை கண்டுபிடிச்சது, பரிகாரத்துக்கு கேட்டது எல்லாத்தையும் தீபா கார்த்திக்கிட்ட சொன்னால் நம்ம செமையாக சிக்கிடுவோமே அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. அப்போ ரம்யா கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க, கார்த்தி தம்பி, கார்த்திக் நான் போயிட்டு தீபாவை பார்க்கவா அப்படின்னு கேட்க மீனாட்சி சொல்கிறாங்க, ரம்யா மேடம் தீபா அப்போ தான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான், இந்த நேரத்தில் தீபாவை போய் டிஸ்டர்ப் பண்ணணுமா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், தீபா செத்து பொழைக்க பார்த்துருக்கா, நான் அவளை காப்பாற்றிருக்கேன், நான் போய் பார்க்குறது தப்பா அப்படின்னு கேட்க அருணாச்சலம் சொல்கிறாரு, இங்கே பாருமா ரம்யா, நீ போய் பார்க்குறதில்ல தப்பில்லை அப்படின்னு சொல்ல ரம்யாவும் ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக மாடிக்கு போகிறாங்க. அப்போ ஆனந்த் நினைக்கிறாரு, ரம்யா ஒரு தடவை கார்த்தியை காதலிக்கிறதா நான் கேள்விப்பட்டேன், ஆனால் இப்போ
ரொம்ப நல்லவ மாதிரியே நடந்துக்கிறாளே, என்னவா இருக்கும்? ஃபஸ்ட்டு இந்த ரம்யாவை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரம்யாவுமே தீபாவை கடத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு ஆனந்த் நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ரம்யா நேராக தீபாவை போய் பார்க்குறாங்க. அங்கே நம்ம தீபா வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரம்யா நேராக தீபா பக்கத்தில் போயிட்டு அவங்க பக்கத்தில் உட்காடுறாங்க. தீபா படுத்திருக்காங்க. அப்போ ரம்யா போயிட்டு நேராக நம்ம தீபாவோட பக்கத்தில் உட்காடுறாங்க. அப்போ ரம்யா நேராக தீபா அப்படின்னு கூப்பிட தீபா கண்முழிக்கிறாங்க. அப்போ ரம்யா நேராக தீபா கிட்ட, தீபா இப்போ உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க, அப்போ தீபா சொல்கிறாங்க பரவாயில்ல ரம்யா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா இந்த பரிகாரத்தை பற்றி வீட்டில் யாருக்கிட்டையாவது சொன்னியா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை ரம்யா, நான் யாருக்கிட்டையும் இந்த பரிகாரத்தை பற்றி இன்னும் சொல்லலை அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, அப்புறம் எப்படி கார்த்திக்கு இந்த பரிகாரத்தை பற்றி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நான் கார்த்திக் சார்கிட்ட இந்த பரிகாரத்தை பற்றி சொல்லியிருந்தேன். ஆனால் அவர் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சரியாக கவனிக்கலை. ஆனால் நான் காணாமல் போன உடனேயே அவர் இந்த பரிகாரத்தை பற்றி யோசனை பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக நான் இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு எங்கேயோ போயிட்டேன்னு அவர் கன்ஃபார்ம் பண்ணி தான் என்னையை வந்துட்டு காப்பாற்றுறதுக்காக செங்கல்பட்டு வரைக்கும் வந்திருக்காரு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, சரி இந்த பரிகாரத்தில் உனக்கு எது வரைக்கும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, நம்ம எல்லாரும் போயிட்டு சாமி கும்பிட்றதுக்கு நின்னமா, அப்போ திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல எனக்கு, அப்படியே மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னு. அப்போ நம்ம ரம்யா சொல்கிறாங்க, தீபா அதான் உண்மை, நீ வந்துட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டியா, உடனே நான் என்ன பண்ணேன்னா இந்த பரிகாரத்தை நம்ம தான் செய்யணும் அப்படின்ட்டு நான் வந்துட்டு பீப்பாய்க்குள்ளே உட்காந்துக்கிட்டு அந்த குருஜியை கைத்தை பிடிக்க சொன்னேன். ஏன்னா இந்த பரிகாரத்தை பாதிலே நிப்பாட்டக்கூடாதுல்ல, பாதிலே நிப்பாட்டினா உன் அத்தையோட உயிருக்கு தானே ஆபத்து. அதனால தான் இந்த பரிகாரத்தை நானே செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பரிகாரத்துக்காக அந்த பீப்பாய்க்குள்ளே ஏறி உட்காந்துட்டேன். அந்த குருஜியும் மூடி போட்டு மூடிட்டு என்னை தள்ளினாரு. நான் தண்ணிக்குள்ளே போய் விழுந்தேனா, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, அந்த குருஜியை அந்த இடத்துலேருந்து காணும் போல். அவர் அந்த கயிற்றை போட்டுட்டு இங்கேயே ஓடி போயிட்டாரு தீபா அப்படின்னு. இதை கேட்டதோட தீபா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன ரம்யா சொல்கிற, நீ பரிகாரத்தை செஞ்சியா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம் தீபா, உனக்காக நான் அந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்னு தண்ணிக்குள்ளேயெல்லாம் இறங்கி மிதந்து போயிட்டேன். கொஞ்சம் தூரம் போனதோட எனக்கு அப்படியே மயக்கம் தாங்க முடியல. அப்போ என்னாச்சுன்னா கார்த்தி வந்து டக்குன்னு என்னை காப்பாற்றிட்டாரு. கார்த்தி மட்டும் வராமல் இருந்திருந்தா நான் தண்ணியோடு போயிருப்பேன். ஆனால் அந்த பரிகாரத்தை நான் கட்டாயம் முடிச்சிருப்பேன் அப்படின்னு. இது கேட்டதோட தீபா ஷாக் ஆகி, ரம்யா நீ எனக்காக அந்த பரிகாரத்தை செய்யலான்னு நினச்சியல்ல, நீ உன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு. அப்போ மீனாட்சி இதையெல்லாம் காதில் வாங்கிக்கிட்டு நேராக ரூமுக்குள்ளே வராங்க. வந்துட்டு நேராக ரம்யாவை பார்த்து, தீபாவுக்காக நீங்கள் உயிரையே பணிய வச்சுருக்கீங்க, உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, ஆஹா யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சனோ அவளுக்கு தெரிஞ்சிருச்சே, இவ போயிட்டு கார்த்திகிட்ட சொன்னால் ரொம்ப பிரச்சனையாகிமே அப்படின்ட்டு ரம்யா நினைக்கிறாங்க. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, ரம்யா நீ என்னுடைய உயிர் தோழி அப்படிங்கிறத நிரூபிச்சிட்ட, எனக்காக உன் உயிரையே வந்துட்டு தியாகம் பண்ண நினச்சிருக்க, உன்ன மாதிரி எனக்கு ஃப்ரெண்டு கிடச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா மீனாட்சி சொல்கிறாங்க, தீபா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது, யாருக்குமே கிடைக்காத ஒரு உயிர் தோழி உனக்கு கிடச்சிருக்கிறத நினச்சி பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது தீபா அப்படின்னு சொல்ல. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, சரிங்க மேடம், எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்குது, நான் வந்துட்டு கிளம்புறேன், தீபா நீ இதை பற்றி யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ நம்ம மீனாட்சி நேராக தீபாட்ட, தீபா ரம்யாவை நீ என்றைக்குமே மிஸ் பண்ணிடாத, உனக்காக உயிரையே தியாகம் பண்ணியிருக்கா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாக்கா அப்படின்னு. அப்புறமா மீனாட்சி தீபாட்ட சொல்கிறாங்க, சரி நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
தீபா மீனாட்சி வந்துட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் மீ ரம்யா வந்துட்டு நேராக கார்த்திக்கிட்ட, இங்கே பாருங்கள் கார்த்திக், இந்த பரிகாரத்தை பற்றி தீபா கிட்ட எதுவும் கேட்க வேணாம். ஏன்னா அவள் மென்டலி டிஸ்டர்ப்டாக இருக்கா. இப்போ கேட்டால் கண்டிப்பாக அவள் மனசு உடஞ்சி போயிடுவா. அவள் அத்தையோட உயிரை காப்பாற்ற முடியலை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பரிகாரத்தை எல்லாம் கண்டவங்க சொல்லியும் கேட்டுக்கிட்டு இருக்கா. நீங்கள் அவகிட்ட இதை பற்றியெல்லாம் எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்கிறாரு, சரிங்க மேடம், நான் அதை பற்றி எதுவுமே நான் தீபாட்ட கேட்கல அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. உடனே ரம்யா மனசில் யோசிக்கிறாங்க, கேட்காத வரைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி வந்துட்டு நேராக மீனாட்சிகிட்ட வந்துட்டு, அண்ணி தீபா ஏதாவது சாப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்க மீனாட்சி சொல்கிறாங்க, இல்லை தம்பி, தீபா வந்துட்டு ஒன்றுமே சாப்பிடவே இல்லை, எது கேட்டாலுமே வேணான்னு தான் சொல்கிறா அப்படின்னு. உடனே கார்த்தி சொல்கிறாரு, சரி நீ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவுக்காக கிச்சனுக்குள்ளே போயிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நேராக வந்துட்டு தீபாவை பார்க்குறதுக்கு மாடிக்கு போகிறாரு. தீபா ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம கார்த்தி போயிட்டு தீபா பக்கத்தில் உட்கார்றாரு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் தீபா, நேற்று ஃபுல்லாக பரிகாரம்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் இருந்திருப்பீங்க, இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு தீபா கிட்ட சாப்பாடை கொடுக்க, அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை சார் வேணாம் எனக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் தீபா, இந்த மாதிரி சாப்பிடாமல் இருந்தால் ஹெல்த் ரொம்ப பாதிக்கப்படும். ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிடுங்க, போயிட்டு அம்மாவை போய் பார்த்துட்டு வரலாம் ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு. இதை கேட்ட தீபா சொல்கிறாங்க, சார் நான் அத்தையை பார்த்துட்டு வந்துட்டே சாப்பிட்றேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை தீபா நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை சார் இந்த பரிகாரத்தை செய்யாதது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், அத்தைக்கு ஏதாவது ஆகிருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் தீபா, அம்மாவுக்கு எதுவும் ஆகாது, கண்டிப்பாக வந்துட்டு எந்த பிரச்சனையும் இருக்காது, நீங்கள் கவலைப்படாதீங்க, அம்மா நல்லபடியாக கண் முழிச்சு வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் நான் வந்துட்டு பரிகாரம் செய்கிறதுக்காக கோயிலில் நிற்கும் பொழுது ஒரு பெண் சாமியார் வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க சார். மலை உச்சியில் உள்ள ஒரு அம்மன் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போயிட்டு அவங்க என் கையில் கயிறு கட்டி விட்டாங்க. எனக்கு எந்த ஆபத்தும் இருக்காது, அந்த பரிகாரத்தை நல்லபடியாக செஞ்சு முடிப்பேன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த பரிகாரத்தை நான் நல்லபடியாக செஞ்சு முடிக்கலை சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா நீங்கள் செய்யலைன்னா என்ன, அதான் ரம்யா இந்த பரிகாரத்தை செஞ்சிட்டாங்களே அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, சார் ரம்யா பரிகாரம் செஞ்சதே எனக்கு தெரியாது சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என்ன தீபா சொல்கிறீங்க, ரம்யா பரிகாரம் செஞ்சது உங்களுக்கு தெரியாதா? இங்கே பாருங்கள், நீங்கள் ஏதோ குறிச்சி கூட ஆற்றுக்கரையில் நின்றுக்கிட்டு இருந்தீங்களா, ரம்யா பார்த்துட்டு ஓடி வந்து இந்த பரிகாரத்தை செய்யாதன்னு உங்ககிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட்டாக கேட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செய்வேன்னு சொல்லி ரம்யா கிட்ட மிரட்டியிருக்கீங்க. ஆனால் ரம்யா வந்து இந்த பரிகாரத்தை செய்ய வேணாம் அப்படின்னு உங்களை ரொம்ப கெஞ்சி இருக்காங்க. ஆனால் நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சே ஆவேன்னு ரொம்ப பிடிவாதம் பண்ணி சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியெல்லாம் மிரட்டுனீங்களாம்ல. அதனால தான் இந்த அம்மாவுக்கு பதிலாக நான் பரிகாரத்தை செய்கிறேன் அப்படின்னு ரம்யா வந்துட்டு தண்ணிக்குள்ளே இறங்கியிருக்காங்க. அப்போ என்னாச்சு உங்களுக்கு, நீங்கள் வந்துட்டு மயக்கம் போட்டுட்டிங்களா அப்படின்னு கேட்க, அப்போ தீபா சொல்கிறாங்க, என்ன சார் சொல்கிறீங்க, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை சார், இதெல்லாம் நடந்த மாதிரியே எனக்கு தெரியல. நான் ரம்யாவும் நானும் பரிகாரத்தை செய்கிறதுக்காக ஆற்றுக்கரைக்கு போனோம். அங்கே போனதோட அந்த குறிச்சி வந்துட்டு பூஜை பண்ணுறதுக்காக அந்த மரப்பெட்டியை சுற்றி சாம்பிராணி போட்டார். அப்புறம் என்னை அந்த மரப்பெட்டிக்குள்ளே உட்கார சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சார். அதுக்கப்புறம் முழிச்சு பார்த்தா நான் உங்கள் கூட காரில் வந்துக்கிட்டு இருந்தேன். அது மட்டும்தான் சார் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி ஷாக் ஆகுறாரு. என்ன தீபா, ரம்யா உங்கள் கூட இருந்தாங்களா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாம் சார், நானும் ரம்யாவும் தான் காலையிலே பரிகாரம் செய்கிறதுக்காக செங்கல்பட்டு கிளம்பிட்டோம் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என்ன தீபா என்னை குழப்புறீங்க, ரம்யா வந்துட்டு உங்கள் கூட வந்தாங்களா? ரம்யா கிட்ட நான் ஃபோன் அடித்து கேட்டதுக்கு தீபா எங்கே இருக்கானே தெரியாதுன்னு சொன்னாங்களே அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் நேற்று ஃபுல்லாக நான் ரம்யா கூட தான் இருந்தேன், நீங்கள் வேணும்னா ரம்யா கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு. உடனே கார்த்தி சொல்கிறாரு, சரி நான் இப்போயே ரம்யா கிட்ட கேட்குறேன் அப்படின்ட்டு கார்த்தி நேராக ரம்யாவுக்கு கால் பண்ணுறாரு.
ரம்யா ஃபோனை அட்டன் பண்ணி சொல்லுங்கள் கார்த்தி அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்கிறாரு, ஒரு விஷயம் கேட்குறதுக்காக தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, ஆஹா இந்த தீபா அக்கு வேற ஆணி வேற எல்லாத்தையும் சொல்லிட்டாலோ, கார்த்தி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் எனக்கு கால் பண்ணுறானோ அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மேடம் நேற்று ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் தீபா கூட தான் இருந்தீங்களாம்ல, தீபா சொல்கிறா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்னா, ஏதோ ஒரு தெரியாத குருஜிக்கிட்ட போய் ரம்யா வந்து தீபா போய் நின்னா, நான் தான் போய் தீபாவையே காப்பாற்றிருக்கேன். நான் எப்படி இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு தீபாவை அனுமதிப்பேன்? அவள் என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அதோட எனக்கு இருக்கிற உறவுன்னு பார்த்தா அவளும் எங்கள் அப்பாவும் மட்டும்தான். எப்படி நான் வந்துட்டு அவளை இந்த பரிகாரத்தை செய்ய சொல்லுவேன்? தீபா மென்டலி டிஸ்டர்ப்ட் ஆகியிருக்கா கார்த்தி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை தீபா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பரிகாரம் வந்துட்டு உங்கள் மூலமாக தான் தீபாவுக்கே தெரியும்னு சொல்கிறா. நீங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து போயிட்டு அந்த குருஜியை பார்த்தீங்களா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் கார்த்திக், எனக்கு நிறைய வேலை இருக்குது. தீபா வந்து மென்டலி டிஸ்டர்ப்ட் ஆகிருக்கா. அதை முதல்ல கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் காமிங்க. அதை விட்டுட்டு நான் வந்து தீபாவை பரிகாரத்துக்கு கூட்டிகிட்டு போனேன்னு சொல்கிறீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் நேற்று தீபாவை எங்கே பார்த்தாலும் தேடிக்கிட்டே இருந்தேன். எங்கேயுமே தீபா கிடைக்கலன்னதோடு எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாகிருச்சு. ஆனால் நீங்கள் என்னென்னா என்னையை போயிட்டு தீபாவை கூட்டிகிட்டு போனேன்னு சொல்கிறீங்க. இங்கே பாருங்கள் கார்த்தி, தீபா வந்து மென்டலி டிஸ்டர்ப்ட் ஆகியிருக்கா. ஃபஸ்ட்டு அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் காமிங்க அப்படின்னு சொல்ல, கார்த்தி வந்து ஷாக் ஆகுறாரு. என்னடா இது ரம்யா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு கார்த்திக் ஆளை கட் பண்ணுறாரு. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் ரம்யா என்ன சார் சொன்னா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா நான் சொல்கிறேனேன்னு கோவப்படாதீங்க, நேற்று ஃபுல்லாகவே ரம்யா உங்கள் கூட தான் இருந்தாங்களா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாம் சார், ஃபுல் அண்ட் ஃபுல் ரம்யா என் கூட தான் சார் இருந்தா. அவளும் நானும் தான் சார் அந்த பரிகாரம் செய்கிறதுக்காக அவ்வளோ தூரம் குருஜியை பார்க்க போனோம். அங்கே போனதோடு அவர் என்ன சொன்னாருன்னா, இது மாதிரி பரிகாரம் வந்து செய்ய முடியாது, சூரியன் வந்து இறங்கிருச்சு, இதுக்கப்புறம் அந்த பரிகாரம் செய்கிறது வந்துட்டு வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னார். உடனே மறுநாள் காலை அந்த பரிகாரத்தை செய்யலாம்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் வந்துட்டு கடைசியாக வந்து ரம்யாவோட ஃபார்ம் ஹவுஸில் தான் நான் இருந்தேன். அங்கேருந்து கூட நான் டாக்டருக்கு கால் பண்ணேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் தீபா, நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் நான் எத்தனை தடவை சார் சொல்கிறது, நான் ரம்யா கூட தான் சார் இருந்தேன் அப்படின்னு. அப்போ கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் ரம்யா நினைக்கிறாங்க, இதுவும் நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு. எப்படியும் தீபா வந்துட்டு நான் கெட்டவன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டா. ஆனால் எப்படியும் தீபாவை நம்ம பைத்தியமாக்கணும். தீபா சொல்கிறது எல்லாமே பொய்ன்னு நம்ம நிரூபிக்கணும். அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ அதை செய்யணும் அப்படின்ட்டு ரம்யா நேராக அவங்க மேனேஜருக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ மேனேஜர் காலை அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் மேடம், திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க, நேற்று பூரா எங்கே போனீங்க அப்படின்னு. அப்போ மேனேஜர்கிட்ட ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் வந்துட்டு நேற்று பூரா தீபாவை கூட இருந்தேன். ஆனால் நீ என்ன சொல்கிறியன்னா, கார்த்தி உனக்கெல்லாம் கால் பண்ணால் ஆஃப் டே வந்துட்டு நான் ஆஃபீஸில் இருந்தேன், ஆஃப் டே வந்துட்டு தீபாவை தேடி போனேன் அப்படின்னு நீ சொல்லணும் அப்படின்னு. இது கேட்டதோட மேனேஜர் சொல்கிறாரு, மேடம் இங்கே 2 நாளாகவே ஆஃபீஸ் இல்லையே அப்படின்னு. அப்போ நம்ம ரம்யா சொல்கிறாங்க, நீ ஒருத்தன் போதும் என்னை காட்டி கொடுக்கறதுக்கு. இங்கே பாரு, நான் சொல்கிறத மட்டும் செய்ய. நான் வந்துட்டு நேற்று ஃபுல்லாக ஆஃபீஸில் தான் இருந்தேன், ஈவினிங் போல் தான் தீபாவை தேடி செங்கல்பட்டு போனேன் அப்படின்னு நீ சொல்லணும் அப்படின்னு. இது கேட்ட மேனேஜரும் சரி அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் மறுநாள் காலை ரம்யா நேராக வீட்டுக்கு வராங்க. நம்ம தீபா மைண்டு டிஸ்டர்ப் ஆகி உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம தீபா வந்துட்டு ரம்யாவை பார்த்ததோட நேராக ரம்யா கிட்டே போயிட்டு, இங்கே பாரு ரம்யா, சொல்லு, நேற்று நீயும் நானும் தானே அந்த பரிகாரத்தை செய்கிறதுக்காக போனோம். கார்த்திக் சார் வந்துட்டு நான் மட்டும்தான் அந்த பரிகாரத்தை செய்ய போனேன்னு சொல்கிறாரு. நான் மட்டும் எப்படி அந்த பரிகாரத்தை செய்ய போவேன்? அந்த குருஜியை பற்றி எனக்கு தெரியாது, நீ தானே அந்த குருஜிக்கிட்டேயே நீ கூட்டிகிட்டு போன அப்படின்னு. இது கேட்டதோட ரம்யா சொல்கிறாங்க, தீபா நீ கொஞ்சம் மைண்டு டிஸ்டர்ப்ல இருக்க, நான் உன் கூட நேற்று இல்லவே இல்லை. நேற்று காலையில் தான் வந்துட்டு உன்னை நான் அந்த குருஜி கூட பார்த்துட்டு தான் ஓடி வந்து உன்னை அவர்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக வந்தேன். நான் என்ன உன் கூட இருக்கேன்னு சொல்கிறேன், நான் எப்படி தீபா உன் கூட இருப்பேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் ரம்யா மேடம், நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் கார்த்தி, நான் வேணும்னா இப்போவே என்னுடைய மேனேஜருக்கு கால் பண்ணுறேன், நேற்று ஃபுல்லாக நான் கம்பெனியில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்ல,
நம்ம தீபா சொல்கிறாங்க, ரம்யா ஏன் ரம்யா பொய் சொல்கிற, ஏன் ரம்யா அப்படி பொய் சொல்கிற அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கார்த்திக் நான் அப்போவே சொன்னேன்னு தீபா மென்டலி டிஸ்டர்ப்ட் ஆகியிருக்கா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, நான் மென்டலா சார், நான் மென்டல் மாதிரி பேசுகிறேன்னா சார், சார் நான் உண்மையை தான் சார் சொல்கிறேன், நானும் ரம்யாவும் தான் சார் அந்த குருஜியை பார்க்குறதுக்கே போனோம் அப்படின்னு. அப்போ கார்த்தி வந்து நேராக அந்த மேனேஜருக்கு கால் பண்ண, மேனேஜர் சொல்கிறாரு, சொல்லுங்கள் கார்த்திக் சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நேற்று ரம்யா மேடம் ஆஃபீஸ்க்கு வந்தாங்களா அப்படின்னு. அப்போ மேனேஜர் நினைக்கிறாரு, மேடம் வந்து சொல்லியிருக்காங்களே, சரி நம்ம அப்படியே சொல்லிடுவோம் அப்படின்ட்டு மேனேஜர் சொல்கிறாரு, சார் இது மாதிரி நேற்று ஃபுல்லாகவே மேடம் ஒரு பெரிய பிஸ்னஸ் ரிலேட்டடாக மீட்டிங்கில் இருந்தாங்க, நேற்று ஈவினிங் போல் தீபாவை காணும்னு நினச்சதோட அவங்க நேராக செங்கல்பட்டுக்கு தீபாவை தேடி போனாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ரம்யா மேடம் நேற்று ஈவினிங் வந்துட்டு தீபாவை பார்க்குறதுக்கு கிளம்புனீங்களாம்ல அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் இவ காலையிலேருந்தே என் கூட தான் சார் இருந்தா, ஆனால் இப்போ எதுக்காக ரம்யா பொய் சொல்கிறான்னு தெரியல சார், ரம்யா எதுக்கு ரம்யா பொய் சொல்கிற அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா நீ மென்டலி டிஸ்டர்பட் ஆகியிருக்க தீபா, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்ல நம்ம தீபா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நமக்கு எதிராகவே பொய் சொல்கிறாளே, இவ எதுக்காக இப்படி பொய் சொல்கிறா அப்படின்னு நம்ம தீபாவுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது.